சுவாசம், அது கர்த்தருடைய ஜீவன். ஒத்துக்கொள், ஒத்துக்கொள், ஒத்துக்க. ஏன் தெரியுமா? சிலர் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை கிடையாதுங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது, நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க. தேவன் தான் ஜீவனின் அதிபதி. நம்ம ஆராதிக்கிறோம். தேவன் தான் சுவாசங்கள் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்தவர் என்பது சத்தியம் சொல்லுகிறது. நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம அவரை விடக்கூடாது, அவரை மறக்க கூடாது, அவரை எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில வச்சிட கூடாது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும் கர்த்தரை முன்ன நிறுத்தணும், எல்லா காரியங்களுக்கும் அவரை முன்ன வச்சிடணும், எல்லா விஷயத்தையும் அவருக்கு போய் பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா அவர் தான் நம்ம குடும்பத்தின் மேய்ப்பர், அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் மேய்ப்பர், அவர் தான் நம்முடைய சந்ததியின் மேய்ப்பர், அவர் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டத்தக்க சிறந்த மேய்ப்பர். எத்தனை தலைமுறை நமக்கு பின்னால் வந்தாலும்